ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் வாங்கிட்டு வந்தார். குபூஸு, அதுக்கப்புறம் அது ஃபிலாஃபில்னு சொல்லுவாங்க. நம்ம மசால் வடை மாதிரி இருக்கும். இந்த குபூஸுக்கு தொட்டுக்கிறது தான் இந்த தொட்டுக்க. இதை தொட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்துருந்தது. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோன்றதால இதெல்லாம் குபூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் வச்சுட்டேன். அந்த தொட்டுக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டேன், மறுநாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமையல்கார் ஊருக்கு போகிறாரு. அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டு இப்போ வண்டி எடுக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். வண்டி எடுத்தாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான். இங்கே பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு ஏர்போர்ட் இருக்குது. ஒரு மெயின் ரோடு மட்டும் பிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏரியாவிலேருந்து வெளியில் போய் மெயின் ரோடு பிடிக்கணும். 60ஆம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த 60ஆம் நம்பர்லேருந்து போயிட்டு நம்ம ஏர்போர்ட் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அது ஸ்ட்ரெயிட் ரோடில் அங்கே போயிட்டு ஒரு லெஃப்ட்டு ரைட்டு அப்படி எடுத்தோன்னா நம்ம ஏர்போர்ட் வந்துடும். எமர்ஜென்சி அப்படின்றதால இவர் 1 வருஷம்தான் ஆகுது இப்போ ஊருக்கு போயிட்டு இந்த 1 வருஷத்துலேயே இப்போ ரிட்டன் ஊருக்கு போகிறாரு. லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 நாள் லீவு கொடுத்துருக்காரு ஓனர். ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு உசேனை கூப்பிட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் தான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ 1:45 ஆகுது மணி. இதை நான் ஏர்போர்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் ஆண்ட இறக்கி விட்டுட்டு அப்படியே கார் பார்க்கிங் போட்டுட்டேன். பார்க்கிங் ஏரியாவில் ஆப்போசிட்டில். ஸோ டிபார்ச்சர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. அதனால் அங்கே இறக்கி விட்டுட்டு அவரை ட்ராலியில் வச்சு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். பார்க்கிங் டோக்கன் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 200 ஃபில்ஸ் சார்ஜ் இருக்குது. இப்போ 1 ஹவருக்குன்னு நினைக்கிறேன். 1 ஹவருக்கோ ½ அன் ஹவருக்கோ 200 ஃபீல்ஸு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம். இந்த டோக்கன் எப்பயுமே வண்டியிலேருந்து எடுத்திங்கன்னா நீங்கள் பேக்கெட்லேயோ எங்கேயுமே வைக்காதீங்க, வண்டியிலே வைங்க. அது பாருங்கள், வண்டியிலே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா நீங்கள் வர்றப்போ ரிட்டன் எங்கேயாவது கார் பார்க்கிங் மிஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன், 10 கேடி பார்க்கிங் கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா 10 கேடி கிட்டே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபைன் எவ்வளோன்றதை நான் எக்ஸாக்டாக போடுறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்ட்ரன்ஸ் ஆண்ட போவோம். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் மேலேருந்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது ஸ்ப்ரே அடிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளார வந்தாச்சு. அவர் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காரு. அதனால் உள்ளார அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். வீடியோ வேறு எடுக்கிறது இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இடத்துல வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வீடியோ சைலண்ட்டாக கொஞ்சம் பிட்டு தான் எடுத்திருப்பேன். அது எமிரேட்ஸில் தான் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. எமிரேட்ஸில் கனெக்டிங் ஃப்ளைட்டு. அவர் கொல்கத்தா போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டு கொல்கத்தா போகுது. செக்இன் பண்ணி உள்ளார அனுப்பியாச்சு. லக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 30 கிலோ தான். ஒரு 33.5 கிலோ இருந்துச்சு. அரை கிலோ 3 கிலோவுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 1 கிலோ எடுத்து அவருடைய ஹேண்ட் லக்கேஜில் போட்டாச்சு. இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். பால் பவுட்ரு எடுத்துகிட்டு போனார். அதை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி இந்த பில்லர் நம்பர் இருக்குது பாருங்கள். பில்லர் நம்பரை ஞாபகம் வச்சுக்கும். 9ஆம் நம்பர். நீங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறீங்களோ அந்த பில்லர் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இப்போ போகலாம். நம்ம போயிட்டு இது நம்மளுக்கு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்னு பார்ப்போம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், ரேட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் பார்க்கிங்கு இதான் மேலே, லாங் டேர்ம் பார்க்கிங் கீழே இருக்குது. இது ஷார்ட் டேர்ம் பார்க்கிங் ஏரியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ஃபில்ஸு. அடிஷ்னல் 1 ஹவருக்கு மேலே போச்சு அப்படின்னா 400 ஃபில்ஸு. அதாவது 200 + 400 வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வில் பி சார்ஜ்டு இன் அடிஷன் ஆஃப் பார்க்கிங் ஃபீ டியூ இன் கேஸ் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் பார்க்கிங் டிக்கெட் 10 கேடி. 10 கேடி பார்த்தீங்க அப்படின்னா இது ராங் என்ட்ரி வித்தவுட் பார்க்கிங் டிக்கெட் 10 கேடி ஃபைனு. அந்த மாதிரி அடிஷ்னலாக சார்ஜஸ் போடுவாங்க. சரி வாங்க. எக்ஸிட் ஃபார் ஆட்டோ பே ஆர் ப்ரீபெய்டு பார்க்கிங் டிக்கெட்ஸ் ஒன்லி. இது கேஷ் பே பண்ணுறதா இருந்தால் நம்ம கீழே போகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பே பண்ணுறது ஆட்டோ பேமெண்ட்டு. எக்ஸிட் ஃபார் ஆட்டோ பே அதில் கார்ட் ப்ரீபெய்டு இந்த இது இருந்துச்சு அப்படின்னா நேராக இதுலேருந்து சுற்றி இதுலேருந்தே எக்ஸிட் ஆகி வெளியே போயிடலாம். ஸோ நம்ம கேஷ் பேமெண்ட்டுன்றதால கீழே லோயர் ஃப்ளோர் போகணும். கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். சரி வாங்க போகலாம். நம்ம ஹோல்டர் இல்லாததால் அது போகிறதுக்கு நம்ம எடுக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண் இருக்குது இல்லையா, அந்த பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? அது இருக்குது பாருங்கள் அந்த ரவுண்டு. ஸோ அதுதான் ரவுண்டு, அழகாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போயிட்டு
அதை அப்படியே ரவுண்ட் அடித்து கீழே போயிட்டு நம்ம பே பண்ணிட்டு வெளியே போகலாம். 1 ஹவருக்குள்ளார போனால் 200 ஃபில்ஸ் தான் சார்ஜு. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். டின்னர் டைம். டின்னர் வந்து முசக்கில் 3 முசக்கில் ஒரு ஸ்ப்ரைட்டு. டின்னர் முடிச்சாச்சு. இன்றைக்கான வீடியோ இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.